ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணலாம். இது ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஒரு 250 கிராம் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 6 அல்லது 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கு. ஒரு 7 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருக்கு. அரிசிலாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. கையில் அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா இது வளைவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரிசி நல்லா வெந்திருக்கு. அரிசி கண்டிப்பாக குழஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும், ஆனால் வெந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிதட்டுக்கு மாற்றி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் அல்லது தட்டில் மாற்றி நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. அடுத்து ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் 1 கப் அளவுக்கு பன்னீரை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட அளவு ஒரு 200 கிராம் இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர்லாம் உடஞ்சிடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க மிளகுத்தூள், மஞ்சள் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க, பன்னீர்லாம் உடையாத அளவுக்கு. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா பன்னீர் நல்லா ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பன்னீர் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாதம் ரெடியாக இருக்குது. பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் ஒரு 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது ஆகட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு பாதி அளவு குடமிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை நீலவாக்கில் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் லேசாக சுருங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா சுருங்கி வந்த பிறகு நான் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோன்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது ஒரு மைல்டான இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவைக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கும்போது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிறது போலவே இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கோம். நான் 250 கிராம் பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்ட பிறகு மறுபடிக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு கண்டிப்பாக ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாதம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சோயா சாஸ், மிளகுத்தூள் சேர்த்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்த பிறகு ஜென்டிலாக இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் லேசாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வெங்காயத்தாள் இருந்தால் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெங்காயத்தாள் கிடையாது. இப்போ இதை கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஆல்ரெடி நம்ம சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறதும் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.